ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டில் த்ரூ தி ஹெவனில் எபிசோட் 174வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பார்க்குறது ஒர்த்து தான். ஸோ இந்த வீடியோக்கு லைக் போட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே அந்த பேப்பர் இமேஜஸில் போன எபிசோடில் என்னென்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோ என்னென்ன பண்ணா அப்படிங்கிற விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா பெல் காம்படிஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருப்பான். இதுக்கு மேலே பார்க்கலாம். ஸோ எபிசோட் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரெடியாக பார்த்தீங்கன்னா இருக்கேன். இருக்கிற கில்டர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரூல்ஸ் உங்களுக்கு திரும்ப சொல்ல வேணாம் நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் ஹை கிரேட் பேசி நல்லா பக்காவாக ரெடி பண்ணுறாங்க. குவாலிட்டி பொறுத்து ரிசல்ட் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்கேன். இருக்கிற எல்லாரும் அந்த பையன் சின்ன பையன் இருக்கான். உண்மையிலேயே அவனால் உண்மையிலே ஓல்டு வா அவர் கூட சண்டை போகிற அளவுக்கு அவருக்கு தில் இருக்கா, அவனால் அந்த அளவுக்கு அல்கமே பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல அவனை இந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாச்சும் கண்டிப்பாக நான் உன்னை தோக்கடிப்பேன், உன் டிசிப்ளினுக்கு உண்மையான அல்கமே என்னடா காட்டுறேன்டா ரெடியாக இரு அப்படின்னு இடத்துல அவருமே சொல்கிறார். இந்த இடத்துல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கிற சரி ஓகே நீங்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் சொன்ன உடனே அந்த இடத்துல என்ன நடக்குன்னா இவங்க அல்கமி பண்ணுறதுக்கு தேவைப்பட்ட பொருட்கள் அந்த இடத்துல பில் டவரில் இருக்கிற எக்கச்சக்கமான மெடிசன்ஸ் சுத்திக்கிற எல்லாரும் பார்த்து மிரள்றானுங்க. அங்கே இருக்கிற எல்லா மெடிசனும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா வருது. அந்த ஹெர்ப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள தண்ணி கோல்டன் கலரில் மாறாங்க. இடத்துல ஹீரோனுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹெர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் இருக்கா அப்படின்னு ஹீரோ ஆச்சரிய பார்த்துட்டு இருக்கா. கோயில் இன்னுமே வந்துகிட்டு இருக்கா. அந்த குளம் ஃபுல்லாகவே கோல்டன் கலர் நிறைய இருந்ததுல இதில் ஓல்டு போவோம் கண்டிப்பாக தோக்க தான் போகிறேன், நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு அவரும் கான்ஃபிடென்ட்டாக இருக்க. சரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்க. உடனே ஓல்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்னஸ் எடுக்கிற அந்த இதில் அந்த ஃபர்னஸை காற்றுல மதக்க விட்டு உங்க கூட நான் ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன், கண்டிப்பாக நீ எனக்கு ஒரு ஹை குவாலிட்டி பில் கொடுப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபயரை வெளியே எடுத்துட்டு கொய்யால பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்னஸ் மேலே இது பண்ணால் அந்த ஃபர்னஸ் டெம்பரேச்சர் ஆகுது. ஹீரோ உடனே கொய்யால 4 ஃப்ளேம் லைனாக நிற்க வச்சுருக்காங்க. இதை பார்த்து ஒன்று என்னோட 4 எம்எல்ஏ ஃப்ளேம் வச்சுருக்கோம் எல்லாம் மிரண்டு போய் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ எல்லாத்தையும் மெர்ச் பண்ணுவான் பாருங்க. இதை பார்த்த ஒன்று சுற்றிகளெல்லாம் மிரண்டு போயிட்டு நீ எப்படி 4 ஃப்ளேம் ஒன்றா மெர்ச் பண்ணான்னு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ என்ன பண்ணுறான், அவன் அந்த ஃப்ளேமையே கண்ட்ரோல் பண்ணி ஃபர்னஸாக மாற்றான். இது ஒரு ஃபர்னஸ் கிடையாது, இது ஃப்ளேமால் ஃபர்னஸ் வடிவமைக்கப்பட்டது, ஃபுல்லாமே நெருப்பு தான். இதை பார்த்தோன்னா எப்படி இந்த அளவுக்கு ஃப்ளேமை கண்ட்ரோல் பண்ணி அதையே ஃபர்னஸாக யூஸ் பண்ணுறானா, உண்மையிலே இது ஒர்க் அவுட் ஆகணும்னு நினைக்கிறானா அப்படின்னு எல்லாமே பார்த்துட்டு இருக்கிற யோசிக்கிறானு. அவன் ரியல் ஃபர்னஸ் ஃப்ளேம் ஃபர்னஸை யூஸ் பண்ணுறானா அப்படின்ட்டு எல்லாமே ஷாக்கில் இருக்கிற இந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாசம் கேட்பார் இந்த இடத்துல ஓல்டு வா. ஸோ இந்த நான் இல்லாத காலங்கள்லாம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னா அவன் பார்த்தீங்கன்னா முன்னாடி 8 தண்டரை சமன் பண்ணால் இப்போ 9 தண்டரை சமன் பண்ணுறான். 8th டயரில் 9th தண்டர் வரைக்கும் அதிகபட்சம் சமன் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த டைமும் 9th தண்டர் சமன் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி சமன் பண்ணால் ஹீரோ கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு இருக்க. இந்த இடத்துல ஓல்டுவா என்ன பண்ணுவார் அப்படின்னா 9th டயர் பில்லு தான் மேக் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அவர் அந்த அவங்ககிட்ட இருக்கிற ப்ரிஸ்கிரிப்ஷன் அந்த மெடிசனல் ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு எழுதி பார்த்துருக்காரு எந்த பில்லை நம்ம சூட்டபிளாக இருக்குது மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த பக்கம் இதை பார்த்தோன்னே மாஸ்டர் நம்ம ஹீரோ நினச்சிப்பாரு. ஏன்னா நம்ம மாஸ்டர் நம்ம ஹீரோக்கு வெறும் 2 9th கிரேட் பில் ப்ரிஸ்கிரிப்ஷன் எப்படி செய்யணும் தான் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அது 2மே லோ கிரேட். அதனால ஹீரோ எப்படி ஜெயிக்க போகிறான், உண்மையிலேயே ஹீரோ ஜெயிக்க வாய்ப்பு இருக்கான்னு மாஸ்டர் யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோ என்ன பில்லை செய்ய போகிறாங்கிறது யாருக்குமே இன்னும் புரியாமே இருக்குது. ஸோ ஹீரோ பார்த்தா முடிவு பண்ணான்னு தெரியல. இந்த இடத்துல ஃபர்னஸோட டெம்பரேச்சர் கரெக்டான அளவு வந்த உடனே அவரும் கோயிலில் பறந்து பேரும் கோயிலில் இருக்கிற ஹெல்ப்ஸ் எல்லாத்தையும் அளவுகோலில் அளந்து இது இந்த குவான்டிட்டியில் இந்த வெயிட்டில் இருக்குன்ட்டு தரமான ஹெல்ப்ஸாக போட்டு மேக் பண்ண ஆரம்பிக்கிறது. அந்த ஃபர்னஸ்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் இது பண்ணிட்டு ஃபர்னஸால் பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்ப்ஸோட பெல்ட்டாக ஆரம்பிக்கிறதுல இந்த பக்கம் ஹீரோ என்ன பண்ணா அவன் பார்த்தீங்கன்னா போதி சீடை பார்த்தீங்கன்னா வெடி எடுக்கிறான். இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இவன் போதி சீடை யூஸ் பண்ண போறானா அப்படின்னா இந்த பில்லோட கிரேட் கண்டிப்பாக 8th ரீச் பண்ணுறான். ஆனால் இதை 9th ஃபோர்ஜ் பண்ணுற அளவுக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்கா, 9th ஃபோர்ஜ் பண்ண முடிய மாட்டேன் எல்லாம் யோசிச்சிருக்கேன். உடனே ஹீரோ அவனோட மெடிக்கல் ஸ்டோரேஜ் எடுக்கிறான். இதை பார்த்தோன்னா என்னடா இவன் ஒருத்தங்கிட்ட இவ்வளோ மெடிசனல் ஹெல்ப்ஸ் இருக்கா அப்படின்னு எல்லாரும் பார்த்துருக்கேன். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த போதி சீடை மெல்ட் பண்ணுறதை விட அதிக மடங்கான ஹெல்ப்ஸை எடுக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தோன்னே அவன் அதிக லெவலுக்கு ஹெல்ப்ஸை போடுறான். ஏன் இப்படி பண்ணுறான், எதுக்காக இந்த அளவுக்கு போட்டால் அந்த போதிசீரோட எஃபெக்டே கம்மியாயிடுமே, அவன் தெரிஞ்சுதான் அதை பண்ணுறான் அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் ஏதோ ஒரு ஐடியா வச்சிருக்கான், அது எனக்குமே புரியல, பார்க்கலாம் அவன் என்னதான் பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவும் அவன் ஃபர்னஸை வச்சு பார்த்துட்டு அந்த ஃபர்னஸோ ஒரு ஸ்டேபிள் ஆடிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த இடத்துல. ஸோ இந்த பக்கம் ஓல்டுவோம் அவரும் ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்குமே செஞ்சுட்டு இருக்கு. அந்த ஃபர்னஸும் ஆடிக்கிட்டு இருக்கு. ஹீரோ அதை கண்ட்ரோல் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இடத்துல. ஸோ இப்படியே போக ஆரம்பிக்குது. அவரும் அளந்து கோயில அடுத்தடுத்து ஹெல்ப்ஸாக போட்டு குவாலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த ஃபர்னஸும் ஓரளவுக்கான ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு இந்த இடத்துல.
அப்படியே பார்த்தீங்கன்னா எரிச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சோலை பார்த்தீங்கன்னா வெளியே அமுச்சு விட்டு அந்த ஃபர்னஸ்குள்ளேயே போயிட்டு கோயில் இருக்கிற எல்லா ஹெர்ப்ஸையுமே பார்த்தீங்கன்னா சீராக அடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ எந்த ஹெர்ப்ஸ் வந்து எங்கே வரணும், ஃபஸ்ட்டு இது மெல்ட் ஆகணும் அப்படின்ற பேசி மாதிரி எல்லாத்தையும் சீராக அடுக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இப்போ இதனோட குவாலிட்டி கண்டிப்பாக அதிகமாக வரும் அப்படின்னு அவரும் செஞ்சுருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ வர்றாங்க, ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெபிலிட்டி இழந்து அந்த ஃபர்னஸ் வெட்டிச்சு செதறிச்சு. ஆனால் அந்த போதி சீட்டுக்கு ஒன்றும் ஆகலை. இருக்கல எல்லாம் சிரிச்சுக்கிட்டு திரும்பவும் ஹீரோ பார்த்தா வந்து அடுத்த ஃபர்னஸ் வந்து திரும்ப அதே மாதிரி உருவாக்குறான். ஸோ திரும்ப பார்த்தா வந்து எல்லாமே வந்து போட ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல. இந்த பக்கம் இவரா ஒரு சின்ன அசைய கூட எல்லாமே பக்காரன்னு எல்லாம் இருக்க திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஃபர்னஸ் ஃப்ளேம் ஃபர்னஸ் பார்த்தீங்கன்னா வெட்டிக்க ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ இப்படி எப்படி இருக்கு என்னப்பா இருந்தது இவ்வளோ நேரம் ஆச்சு, அவன் வந்து இன்னுமே தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், திரும்ப திரும்ப வந்து வெடிச்சிட்டு தான் இருக்கு. உண்மையிலேயே அந்த பையன் ரொம்ப கேவலமாக தோக்க போகிறான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஹீரோ ட்ரை பண்ணால் அது திரும்பவும் பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கிற இடத்துல. இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓல்டு அவன் வந்து சொல்கிறான் இன்னும் 3 நாளில் பார்த்தா அந்த பில்லு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக அது வந்துன்னா ஃப்ளேம் ட்ராகன் பில்லுங்கிறதுனால வந்து தெரியுதுன்னா அந்த ஃபிலிமுக்கு அந்த பில்லு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அது வந்து 900 சமன் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குன்னு யாரும் பேசிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோ பார்த்தா திரும்ப ட்ரை பண்ணிருக்கா, அது இன்னும் ஸ்டேபிளே பார்த்தீங்கன்னா ஆகாமல் இருக்குதுல. ஸோ இப்படியே பார்த்தா வந்து போய்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் அவன் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறான், அது மட்டும் எனக்கு நல்லா வந்து புரியுது. ஸோ பார்க்கலான் இருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாளங்கள் போகுது. கண்டிப்பாக ஓல்டு அவர் தான் வந்து ஜெயிக்க போகிறார், இந்த பையன் தோக்க தான் போகிறான், ஆனால் இவன் கேவலமாக தோக்க தான் போகிறான் அப்படின்ட்டு கிளம்பி பேசிட்டு இருக்கேன். ஸோ எல்லாரும் இதில் அந்த எல்டர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிராண்ட் எல்டர் லில்னு மட்டும் ஒன்று பார்க்குறேன் இந்த இடத்துல. ஸோ என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் எல்லா ஆல்கெமிஸ்ட்டும் என்னால் வந்து கணிக்க முடியும். ஆனால் இந்த பையன் இவன் வந்து என்ன பண்ண போகிறான்ட்டு என்னாலையும் கணிக்க முடியல. பார்க்கலாம் யோட டிசிப்ளினோட திறமையா அப்படின்றது. இப்படியே பார்த்தீங்கன்னா 3 நாள் வந்து முடியாது. இந்த பக்கம் வந்து நம்ம அவரோட பில் கிட்டத்தட்ட வந்து பில் வட்டிமை எடுக்க ஆரம்பிக்கிறது வந்து வந்துச்சு. அது கூட அந்த அவர் பார்த்து வந்து இந்த பில்லை கடைசியாக ஷேப் பண்ண போகிற இது வந்து முட்டிய போகுது, நான் ஜெயிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் டிராகன் பில்லும் கொஞ்சமாக ஷேப் ஆரம்பிக்க. இந்த பக்கம் ஃப்ளாஷ்பேக்கில் கட்டுறாங்க இந்த இடத்துல. ஸோ ஹீரோ என்ன தான் வந்து பில் கேதரில் ஜெயிச்சாலும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து கரெக்டாக அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஏன்னா வந்து ஒரு பில்லுங்கிறது அதோட ப்ரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணி கரெக்டாக செஞ்சால் தான் அதனோட ஹை குவாலிட்டி அட்டைங்கிறதுல அவர் வந்து ரொம்பவே உறுதியாக வந்து இருக்கார். ஸோ இப்படியே அந்த பில்லை கொஞ்சமாக வந்து போர் பண்ண ஆரம்பிக்க அதுவும் கொஞ்சம் ஷேப் எடுக்க ஆரம்பிக்கிறது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பில்லோட எனர்ஜி பார்த்தோன்னே கொய்யால 8th டயர் பில்ல 9 கலர் தண்டரோட உருவாகுது. கிட்டத்தட்ட 9th லெவல் பில்லு வந்து கிட்டத்தட்ட வந்து வர்றதுக்கான ஸ்டேஜில் வந்து இருக்குது. அந்த தண்டர் 9 கலர் தண்டர் அடிச்சுட்டு இவரு கஷ்டப்படுறதுன்னு ஹோல்ட் பண்ணிருக்காரு. இதை பார்க்குற மக்கள் எல்லாருமே அவர் வந்து சாதிச்சு அது வந்து 9 கலர் தண்டர் அப்படின்ட்டு எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிருக்கா. அது வந்து எக்கச்சக்க தண்டர் அடிக்க இன்னும் கொஞ்சம் நான் இப்படியாவது கஷ்டப்பட்டு இதை ஹோல்ட் பண்ணி ஆகணும், இதை முட்டிய போகுதுன்னு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோ வர்றாங்க, இந்த பக்கம் அவனுக்கு என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துருக்கேன். ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஃபயர் ஃபர்னஸை பார்த்தீங்கன்னா குய்யால் அப்படியே வந்து ஒரு 8 பிரிக்க ஆரம்பிச்சிடான். இந்த இதில் ஹீரோ சொல்கிறாங்க என்னோட இந்த 8 டிஃப்ரெண்ட்டான ஃபர்னஸ்லையும் 8 விதமான வந்து ஹெர்ப்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு ஹெர்ப்ஸ் நான் தனித்தனியாக வந்து உருக்கி அதனோட வந்து பியூரிட்டி தன்மையை நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றாங்க. அந்த இதில் எல்லாருமே இதை பார்த்து இந்த பையன்கிட்ட சம்திங் ஏதோ ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்து எல்லாரும் என்னடா பண்ணுறான் அந்த பையன் அப்படின்னு பார்த்துருக்கேன். ஹீரோனை பண்ண ஒவ்வொன்றுத்துலையும் தனித்தனி ஏற்பட பியூரான எசன்ஸ் அதை தனித்தனியாக பண்ணதுனால அதோட பியூரிட்டி இன்னும் குறையல. அது எல்லாத்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ண ஆரம்பிக்க அதுக்குள்ள இருந்து கொய்யால ஃபயர் டிராகன் பார்த்தா வெளியே வர ஆரம்பிக்குது. வெளியே வந்து ரோடு விட்டு சுத்திக்கிற எல்லாருமே வந்து மிரட்டுறாங்க, என்னடா அதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த ஃபயர் டிராகனை பார்த்தா வானத்தை நோக்கி போக ஆரம்பிக்குது. இந்த பக்கம் இவர் 9 தண்டர் இருக்கலாம் அந்த கிளவுட் அசால்ட்டாக களைச்சி விட்டுருச்சு. இதை பார்த்து ஜெரடா பண்ணிருக்கேன் அப்படின்னு இருக்கேன். இவரும் வந்து இல்லை இந்த பில்லு வந்து கிட்டத்தட்ட ஃபார்ம் ஆச்சுடா, இன்னும் கொஞ்சம் வந்து எனர்ஜி கொடுக்கணுன்ட்டு அவரோட எனர்ஜி கொடுத்து வந்து இதை வந்து பில்லை வந்து ஷேப் பண்ணுறது. இந்த பக்கம் வெளியே வந்து ஃபயர் ட்ராகனும் ஒரு காற்று வானத்தில் பார்த்தா வந்து ஸோ தண்டர் கிளவுட், அதுவும் வந்து பிளாக் தண்டர் கிளவுட், அந்த கிளவுட்ஸ் உருவாக ஆரம்பிக்கிறதுல இதை பார்த்துனே பிளாக் தண்டர் கிளவுட் இது ரொம்பவே வந்து ஆபத்தாண்டு அப்படின்னு இருக்கா. இது பார்த்தீங்கன்னா அந்த 9 தண்டர் அப்படி ரொம்பவே வந்து சுப்பீரியர் குவாலிட்டி இந்த மாதிரி ஒன்று பார்க்கப்பட்டால் கிட்டத்தட்ட 9th டயர் பில் அதுக்கான வந்து தண்டராக வந்து நம்ம சொல்லலாம். அந்த இடத்துல வந்து ஃப்ளேம் ட்ராகன் சுற்றிட்டு இருக்கு. இந்த பையன் ஜெயிச்சிருவோம் போலியே அப்படின்னா வந்து நம்ம வந்து வேற வழியே இல்லை அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆச்சு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் இந்த பிளாக் தண்டர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடூரமான ஷேப்பாக பார்த்து வந்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இவர் வந்து சொல்லிருக்காரு அந்த இடத்துல இந்த பையன் கண்டிப்பாக திறமையானவன் தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அந்த பிளாக் தண்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நட்டுவில் பார்த்தீங்கன்னா இருக்கிற தண்டர் அஞ்சு எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான தண்டரை வந்து உருவாக்கிக்கிட்டு இந்த பக்கம் இந்த ஃப்ளேம் ட்ராகனையும் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து தாக்கிக்கிட்டு இருந்ததுல ஒரு இடத்துல பெரிய தண்டரை உருவாக்கி அந்த ஃப்ளேம் ட்ராகனை அழிக்க பக்கம் உடனே பப்பட்டை அமுச்சுடுவான் ஹீரோ. ஸோ பப்பட்டு அதை வந்து ஹோல்ட் பண்ணுறா டீமன் அப்படின்னு கத்த ஆரம்பிக்க அந்த பப்பட்டை தண்டரை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் என்ன விஷயம்னா ஸோ சைடில் அது இன்னுமே கொஞ்சம்
தண்டரை வச்சு சைடில் வந்துட்டு இருக்க உடனே அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து பப்பட்டை தாண்டி இறஞ்சி வரும். ஸோ ஹீரோ கண்டிப்பாக இந்த டிராகன் இப்போ வந்து மெட்டீரியல்ஸ் ஆக விடக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோ அட்டியமாக பாருங்க. இதை பார்த்துனேன் அப்படின்னா அவன் பிளாக் தண்டர் வெறும் கையில் சமாளிச்சுக்கிட்டு இருக்குன்னு சுற்றிக்கிட்டு மறண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டைமண்ட்ஸாக கிராக் விட்டு போயிட்டு இருக்க இதெல்லாம் ஓல்டுவா மொத்தம் கொண்டு சில இவன் என்னடா பண்ணுறான் டேரெக்டாக போய் தடுக்கிறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க சுற்றிக்கிற எல்லாரும் கேட்குறாங்க இது எப்படி சாத்தியமாட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட் லின் சொல்லுவாங்க இதில் இந்த இடத்துல வந்து சியோயர் அவன் வந்து 1 ஸ்டார் வந்து டூஷங்க அப்படினால இதெல்லாம் வந்து சப்போஷன் இருக்க. இதை பார்த்தோன்னே அப்போ நம்ம வந்து சோலால் கூட வந்து நம்ம இது பண்ணி தான் ஆகணுமா, நம்ம ரூல்ஸை மீறி தான் ஆகணுமா கேட்டிருக்கேன். என் அப்பீல் டவரே அழிஞ்சு போச்சு, எந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு கிராண்ட் எல்டர் ஒரு கேள்வி கேட்கும். அவங்களுக்கு என்ன சொல்கிறதே தெரியல. ஸோ ஹீரோ பார்த்தோன்னா வந்து அதை அட்டாக் பண்ணி பார்த்தா மொத்த தண்டர் எனர்ஜியுமே வந்து அழிச்சிருவான். அதுக்கப்புறம் கோல்டன் கலர் எனர்ஜி வரும். அந்த ஃபயர் ட்ராகனை பார்த்தா ஹீரோ பின்னாடி வந்து நிற்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து அந்த ஃபயர் ட்ராகனை பார்த்துட்டு வந்து அவன் ஒரு பில்லாக வந்து மாற்றி ஃபார்ம் கொடுத்துறான். அந்த பில்லு உருவான அடுத்த செகண்ட் பார்த்தா அந்த பில்லு 9th டயர் பில்லுங்கன்னா அது கான்ஷியஸ் வந்து ஸோ ஹீரோவோட ரியலான உருவத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து எடுக்க ஆரம்பிக்கும். ஹீரோ மாதிரியே நின்று இருக்கும். இதை பார்த்து எல்லாம் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கான். இந்த பில்லு உருவத்தை எடுத்துருக்கான். ஹீரோ சொல்கிறான் அப்போ நீ 9th ட்ரெஷராக வந்து என் உருவத்தை எடுத்திருக்க, ஆனால் எனக்கு வேணாம் அப்படின்னு ஹீரோன்னு அப்புறம் அதை வந்து பிடிச்சி வந்து திரும்ப வந்து பில் ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா உருவாக்க ஆரம்பிக்கலாம். இதை பார்த்தோன்னே எல்லாரும் வந்து அவன் சாதிச்சிட்டா அது உண்மையிலேயே ஒரு 9th டயர் பில் அற்புதமான பில்னா குஜாலா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிராகனே பச்சை கலர் டிராகனே உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த இவங்க 2 பேருமே வந்து அல்கிமி முடிச்சுட்டு அவங்க பில்லை பார்த்தா கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே இப்போ வந்து ரிசர்ட் சொல்லலாம். ஓல்டுவா அவர் வந்து உருவாக்கிட்டு அந்த ஃபயர் டிராகன் மிஸ்டீரியஸ் பில் 8th கிரேட்ல இருக்கு 9 காலத்தண்டர். அப்புறம் சியோயான் இருக்கா. சியோயான் பார்த்தா அவன் சொல்லுவாங்க இடத்துல நான் உருவாக்கியது கிரேட் புத்திஸ்தவா ரிட்டர்ன் பில் அப்படின்ட்டு இது 9th டயர் பில். இதனோட மகிமை ஒருத்தர் சாப்பிட்டாங்கன்னா அவங்க பேன்ஷன் ஆகிறது அது பார்த்தீங்கன்னா வந்து டபுள் ஆகும் அப்படின்னு இருக்க. அந்த பேன்ஷனாக பிரேக் த்ரூ பண்ணுற அந்த சான்ஸ் வந்து டபுள் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை பார்த்தோன்னா 2 குவாலிட்டி செக் பண்ணிட்டு அவரும் வந்துல ஸோ இந்த மேட்சோட வின்னர் சியோயான் அப்படின்னு கத்துவாரு பாருங்க. அவரோட பில் ரொம்பவுமே வந்து அற்புதமாக வந்து இருக்கு அப்படின்ட்டு கத்தோன்னா உடனே ஹீரோ வந்து ரொம்பவுமே நன்றி கிராண்ட் லேடர் லின் அப்படின்ட்டு ஹீரோவுமே வந்து சொல்லுவாங்க. இதை கேட்டோடனே வந்து அவர் வந்து சரியான டென்ஷன் இருந்தாலும் நீ முட்டாள் தான்டா பிளாக் தண்டரை வந்து நேரில் சமாளிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல அவர் போன உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவர் கிளம்ப ரெடியாகும். உடனே மாஸ்டர் போய் கூப்பிடுவார் இடத்துல ஓ அப்படின்னு இடத்துல அப்படி அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை எதுவுமே வந்து வெளில வாய்ஸ் வராது. அவங்களுக்குள்ளே பேசுகிற மாதிரி இருக்கும். இதில் ஓவர் டென்ஷனாக கத்த ஆரம்பிக்க நம்ம மாஸ்டர் என்ன பேசினாருன்னு தெரியல. இப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஹீரோக்கும் ஒன்றும் புரியாமல் இருக்கா. ஒரு இடத்துல சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆகிட்டு நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிருப்பாங்க. இந்த இடத்துல இதில் மாஸ்டரும் மாஸ்டர் இந்த மாதிரி ஓல்டுவா எல்டர் ஓ அப்படின்னு கேட்டிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை அவன் வந்து ஓகே ஆகிட்டான் இருக்கேன். அவர் உடனே சொல்லுவார் யாச்சான் நீ நல்ல டிசிப்ளின் பிடிச்சிருக்கா, நான் இதே மாதிரி ஒரு டிசிப்ளின் பிடிச்சிட்டு உன் டிசிப்ளின் என் டிசிப்ளின் சண்டை போனா திரும்ப ஜெயிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்துல இருந்து போவார். அதோட இந்த ஒரு எபிசோடு வந்து முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அடுத்த எபிசோட் வந்து நான் போடுறேன். ஓகே எஸ். ஸோ அப்புறம் ஷாலா ஸ்டார் பக்கம் வந்தோன்னா வந்து த்ரோன் ஆஃப் சில்ஸ் ஷாலா ஸ்டார் அதுக்கு மேலே அடுத்த எபிசோட் வந்துச்சு. நம்ம சேனலில் பார்த்தினா வந்து இன்னுமே ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்குது. ஜானில் தான் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் Jan 25 தான் வந்து முடியும். அதனால் வந்து உடனே கரண்ட் எபிசோடு போட்டோம் அப்படின்னா திரும்ப ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம செகண்ட் சேனலில் போட்டது திரும்ப அந்த சேனல் ரீஅப்லோட் பண்ணுறது சில பேர் கடுப்பாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்ம மெயின் சேனலில் தான் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோவும் நான் இப்போ ஆட் பண்ணதான் ஃப்யூச்சரில் BTTH பார்க்குறவங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்த எபிசோட் பார்க்க. ஓகே கேஸ் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். யாரெல்லாம் அடுத்த எபிசோட் வெயிட் பண்ணுங்கிறது சொல்லிட்டு போங்க. பாய்.